ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்குல சூப்பரான பணியாரம் ரெடி. நல்லா சாஃப்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா காய்ச்சிக்கலாம். கம்பி பதத்துக்கு வர தேவையில்லை, கரைஞ்சிட்டா நம்ம எடுத்துக்கலாம். சுக்கு படியை கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே வடிகட்டிக்கலாம். 4 சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் உள்ளே போட்டால் மசிக்க முடியாதுன்னு இதுலேயே மசிச்சுட்டேன். நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க. வாங்க இதில் சேர்த்துக்கலாம். கப்பு ஊற்றணும். தண்ணி ஊற்றுறீங்கன்னா கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு. இப்போ நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாமல் முக்காதான் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு திங்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்யிலையே பண்ணுங்கள், நல்லா வாசமாக இருக்குது. இது மாதிரி இந்த சைடெலாம் ஃபுல்லாக வேகட்டும். நம்ம எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஸாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கையில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.